Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. இன்றைக்கி நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சர் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக வரும், ஏன்னா இது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கலாம். ஸோ இந்த டாபிக் முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்ட் அண்ட் கல்ச்சரை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷுவல் ஆர்ட், தென் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் மிஸ்செலேனியஸ். இது என்ன விஷுவல் ஆர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் தட் வி see அண்ட் அப்ரிஷியேட். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்தியன் ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர், பாட்ரி, பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே இதில் தான் வரும். விஷுவல் ஆர்ட்ஸ் நம்ம கண்களால் பார்த்து ரசிக்கக்கூடியது. அண்ட் ஸ்டாட்டிக் ஆர்ட், ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதில் இதை யார் வடிவமைக்கிறாங்களோ, லைக் சே ஸ்கல்ப்சர் ஆர் பாட்ரி, எதுவாக இருந்தாலும் முழுக்க முழுக்க அவங்களோட கற்பனை சார்ந்த விஷயம், க்ரியேட்டிவிட்டி ரிலேட்டட். ஸோ அது நம்ம விஷுவலாக பார்த்து ரிலேட் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் பாருங்கள் என்னென்ன வருதுன்னு. மியூசிக், டான்ஸ், தியேட்டர், பப்பெட்ரி, சர்க்கஸ், இது எல்லாமே லைவாக ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், அவங்களோட வாய்ஸ் நம்ம கேட்குறோம். ஸோ இது மூலமாக நம்ம என்ஜாய் பண்ணுறது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறது. தென் மிஸ்செலேனியஸ், இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா, லாங்குவேஜ், ரிலீஜன், லிட்ரேச்சர், ஏன்னா இதுவுமே நமக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு கலை தானே, ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தானே. ஸோ இதெல்லாம் மிஸ்செலேனியஸ் பார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் முன்னாடி, அது கூட மிஸ்செலேனியஸ் ஆர்ட் ஃபார்ம் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சோர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லவுமே நமக்கு என்சிஆர்டி புக் கிளாஸ் 11 அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. தென் வில் கோ ஃபார் நிதின் சிங்கானியாஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆர் ஹிஸ் ஓன் புக் ஆன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஹி ஹஸ் ரிட்டன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக் ஆல்சோ. ஸோ இதுதான் ரெண்டு ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. பட் இதை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. ஏன்னா நமக்கு என்சிஆர்டி இம்பார்ட்டண்ட், என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்சிஆர்டிஸ் ஆக்சுவலி என்ன எக்ஸாம் ரிலேட்டடாக தான் அவங்க அந்த புக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இதெல்லாம் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும், அவங்க ஒரு வேலை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை எக்ஸாம் ரிலேட்டடாக எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த என்சிஆர்டி புக் எடுத்தீங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இல்லை, எந்த ஒரு என்சிஆர்டி புக் எடுத்திருந்தீங்கனாலும் அதோட கண்டென்ட்ஸ் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் இல்லையா, அதை கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் அவங்க எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, நமக்கு எந்த ஆர்டரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ இந்த புக்கோட கண்டென்ட்ஸ் பாருங்கள். ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங்ஸ், ஆர்ட்ஸ் ஆஃப் தி இண்டஸ் வேலி, ஆர்ட்ஸ் ஆஃப் தி மௌரியன் பீரியட், அண்ட் தென் டெம்பிள் ஆர்கிடெக்சர், பிரான்ஸ் ஸ்கல்ப்சர், இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எந்த ஆர்டரில் போயிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? பீரியட் வைஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக், இண்டஸ் வேலி, மௌரியன் பீரியட், போஸ்ட் மௌரியன் பீரியட், தென் ரேண்டமாக மியூரல் ட்ரெடிஷன்ஸ், டெம்பிள் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம எப்படி பார்த்தோம், முன்னாடி பார்த்த மைண்ட் மேப்பில் ஆர்ட் வைஸ் பார்த்தோம். ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, என்சிஆர்டி கண்டென்ட்ஸில் பீரியட் வைஸ், ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்ம ஏதாவது ஒன்றை தான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் முன்னாடி இந்த மைண்ட் மேப் நம்ம போட்டதை நோட்டில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்சிஆர்டி சாப்டர் 1, சாப்டர் 2 அப்படின்னு அப்படி வரிசையை இந்த ஆர்டரில் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். உங்களுக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும் என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் டீட்டெயில்டாக கண்டென்ட்ஸை உள்ளுக்குள்ளே ஹெட்டிங்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா பீரியட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம், இந்தியன் ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சரை இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்தியன் ஆர்கிடெக்சரில் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா அப்படின்னு நமக்கு நம்ம ப்ராடாக, ரொம்ப ப்ராடாக இப்படி 3 டைப்ஸாக பிரிச்சிட்டோம். இதில் நமக்கு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஹரப்பன் ஆர்கிடெக்சர் இருக்குது, மௌரியன் ஆர்கிடெக்சர் இருக்குது, தென் போஸ்ட் மௌரியன் ஆர்ட், குப்தா ஆர்ட், தென்
சவுத் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டிங் ஸ்டைல் இருக்கியா இல்லையா, ஸோ அதை வந்து பார்க்கணும். தென் மிடிவல் இந்தியாவில் நமக்கு சுல்தான்ஸ் அண்ட் முகல்ஸ் பற்றி அவங்களோட ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கணும். தென் மாடர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கத்தீக் ஸ்டைல் அண்ட் நியூ ரோமன் ஸ்டைல் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம மாடர்ன் இந்தியான்றப்போ செப்பரேட்டாக நம்ம வந்து ஈஸியாக கார்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம என்சிஆர்டிஸையும் ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக தான் என்சிஆர்டிஸ் பார்க்க போகிறோம். அப்போது அதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்சர்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஆர்கிடெக்சர்னா ஒன்றுமே இல்லை, பில்டிங்ஸ் அவ்வளோதான். ஆனால் அந்த வே வி கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் த வே வி டிசைட்ஸ் வெதர் இட் இஸ் அன் ஆர்கிடெக்சர் ஆர் நாட். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், நம்ம வந்து ஏதாவது ஒரு பில்டிங் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆர்கிடெக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். நம்ம அதை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், என்ன ஸ்டைலில் டிசைன் பண்ணுறோம், இதெல்லாம் தான் வந்து ஆர்கிடெக்சராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஹரப்பன் ஆர்கிடெக்சர். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்கள், ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இதில் வந்து நம்ம தேடுற ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஹரப்பன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டவுன் பிளானிங், தென் பில்டிங் டைப்ஸ், தென் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவில் நமக்கு வந்து டவுன் பிளானிங்க்கான எவிடன்ஸ் வந்து நிறையா கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி டவுன்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ரெக்டாங்குலர் கிரிட் பேட்டர்ன்ஸில் இருந்திருக்கு. லைக் ஒரு கிரிட் மாதிரி இருந்திருக்கு, இப்படியே போயிட்டே இருந்திருக்கு. அண்ட் ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத், அதாவது இந்த டிரெக்ஷனில் ரோட்ஸும் தென் ஈஸ்ட் வெஸ்ட் டிரெக்ஷன்லையும். அண்ட் தே கட்டட் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ரோட்ஸ் இருந்திருக்கு. பிக் ரோட்ஸ் அப்படின்றப்போ சிட்டியை வந்து ஒரு பிளாக் வைஸாக வந்து பிரிச்சிருக்கு. சின்ன சின்ன லேன்ஸ் அப்படின்றப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் வந்து மெயின் ரோட் மாதிரி இருந்திருக்கு அந்த சின்ன சின்ன லேன்ஸ்லேருந்து போகிறதுக்கு. தென் பில்டிங் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸு, இண்டிவிஜுவல் ஹவுஸு, தென் பப்ளிக் பில்டிங்ஸ், ஜென்ரலாக எல்லா பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பப்ளிக், அந்த பில்டிங்ஸ். தென் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச பாத், பப்ளிக் பாத்ஸ் ஆர் கிரேட் பாத் இருக்கு இல்லையா அது. ஹரப்பன்ஸ் வந்து பர்ன்ட் மட் பிரிக்ஸ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சுட்டக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அதுவும் பக்காவாக ஒரு பர்டிகுலர் சைஸில் ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனில் தான் இருந்திருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா பில்டிங்ஸு, அதனால் பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சிட்டியில் வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். இது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். சிட்டியை வந்து 2 பார்ட்ஸ், ஒன்று வந்து சிட்டடல், இன்னொன்று வந்து லோயர் பார்ட். சிட்டடல் அப்படின்னு சொல்லும்போதே அது நமக்கு வந்து அப்ரைஸ்டு ஒரு எலிவேட்டட் லேண்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து சிட்டடல். தென் அப்படியே இங்கே இருக்கிறது இந்த லோயர் சிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே சிட்டடலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பில்டிங்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னா இந்த கிரானரிஸ், கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்களே அந்த ஸ்டோரேஜ் கிரானரிஸ், தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸு, தென் கோர்ட்யார்ட், பில்லர்ட் ஹால்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நிறையா. ஸோ இந்த சிட்டடல் அப்படின்ற இடத்துல தான் நமக்கு வந்து நிறையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடான பில்டிங்ஸும் இருந்திருக்கு. அதே மாதிரி கோர்ட்யார்ட், பில்லர்ட் ஹால்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளும் அங்கே இருந்ததுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து சிட்டடலில் அப்பர் கிளாஸ் பீப்புள் இருந்திருக்கலாம் அப்படின்னும், இந்த லோவர் சிட்டியில் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், ஒரு காமன் மேன் வந்து இந்த மாதிரி லோவர் சிட்டி அப்படின்ற இடத்துல வந்து இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட். தென் கிரேட் பாத்ஸ் ஆர் பப்ளிக் பாத்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேலரிஸ், ரூம்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. நமக்கு வந்து ஃபேமஸ் எக்ஸாம்பிள் நம்ம பிக்சர்ஸ்லாம் அடிக்கடி பார்த்துருப்போம், புக்கில் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. கிரேட் பாத் இந்த மொஹஞ்சதாரோ சைட், மொஹஞ்சதாரோவில் உள்ள அந்த கிரேட் பாத் அப்படின்ற இடம். அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நடுவில் வந்து அந்த சின்ன ஒரு பாண்ட் மாதிரி மேக் பண்ணிவிட்டு தென் ஸ்டெப்ஸு, தென் அங்கங்கே குட்டி குட்டி ரூம்ஸ், ஸ்டெப்ஸே உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு. தென் குட்டி குட்டி ரூம்ஸ் வந்து நிறையா இருந்திருக்கு. அண்ட் இது எல்லாத்துலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராக் கூட எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அது வந்து அப்படியே ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக அவ்வளோ இதாக கட்டியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த ஹரப்பன் சிவிலைசேஷனில் இருந்த பீப்புளோட அந்த அந்த பில்டிங் கெப்பாசிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு டிசைனிங் மைண்டாக இருக்கட்டும், அந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணதாக இருக்கும், இதெல்லாமே வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்குது.
தென் நமக்கு வந்து லோயர் சிட்டியில் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஹவுசஸ் எல்லாம் பீப்புள் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இல்லை புவர் கிளாஸ் லோவர் கிளாஸ் பீப்புளெலாம் இருந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே உள்ள ஹவுசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு சின்ன சின்ன ரூம் 1 ரூம் ஹவுசஸ் மாதிரி இருந்தாலும் அங்கேயே வந்து நிறையா லைக் ஸ்டோரி டபுள் ஸ்டோரேடாலாம் இருந்திருக்கு. ஸோ மேலே ஸ்டேர்ஸ் இந்த எவிடன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டேர்ஸ் வச்சு பார்க்கும்போது மேலே இன்னொரு ஃப்ளோர் இருந்திருக்கு அப்படின்றத கெஸ் பண்ணலாம். தென் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர்லி வென்டிலேட்டடாக இருந்திருக்கு. தென் ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றி நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அப்போவே இருந்திருக்கு அப்படின்னும், அதாவது ஒவ்வொரு ஹவுஸ்லேருந்து வர இண்டிவிஜுவல் அந்த ட்ரெயின் வந்து ப்ராப்பராக ஒரு லார்ஜ் ட்ரெயினோட கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து மெயின் ரோட்க்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பராக க்ளீனிங்க்கான ஒரு வே அவுட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ரொம்பவே வந்து இதில் வியக்க வைக்கிற விஷயமா இருந்திருக்கு. ஸோ ஹரப்பன் ஆர்கிடெக்சர்னு பார்த்திங்கன்னா அவங்களோட டவுன் பிளானிங், தென் அவங்களோட பில்டிங் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை பப்ளிக் பில்டிங்ஸ் பப்ளிக் பாத் அதை பற்றினது, தென் ட்ரைனேஜ் சிஸ்டம், இது 3 தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மௌரியன் ஆர்கிடெக்சர் அண்ட் போஸ்ட் மௌரியன் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் லெசன்ஸ் ஆன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.